guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப போராச்சுன்னு சொல்லி லாகின் பண்ணி வந்த கேம் தான் ஃப்ரீ ஃபயர். இப்போ என்ன பண்ண போறோம்னா புதுசாக வந்துக்கிற கோப்ரா MP40 வந்து நம்ம வந்து ட்ரைட் டேஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்கில்லு நல்லா வரும். நான் என்ன பண்ண போறேன்னா டாப் அப் சொல்லி நான் டாப் அப் அந்த கோப்ரா MP40 எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம மேட்ச்னு சொல்லிட்டு பாருங்க guys. வாங்க guys, சீவோ கனுக்கு போயிடலாம். சீவோ கனுக்கு போன உடனே இல்லையே இதுவும் இல்லை இங்கே பாருங்க, இது வந்து M10. இது வந்து M10. நான் வந்து அது இன்னும் மேக்ஸ் பண்ணல. இப்போதைக்கு நான் வந்து எது மேக்ஸ் பண்ணிக்கிறேன்னா MP40 தான். எப்படி இதுன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா அதே சொல்லு நம்ம M10 எடுத்துக்கலாம். நல்லா எனக்கு லாங் ரேஞ்சில் வந்து ஒன் டாப் வச்சா ஒன் டாப் பிளேயரு எனக்கு இதுவாக இருக்கும். ஒன் டாப் பிளேயரும் தெரியுங்க. கொஞ்சம் லாங் ரேஞ்சுக்காக போயிடலாம். அகைன் ஒரு அடி ஃபர்ஸ்ட் ஒன் டாப்பு லாங் ரேஞ்செலாம் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வாங்க நம்ம வெளியில் போயிடலாம். வெளியில் போய் பட்டன் எப்படி ஆகுது, நம்ம வெளியில் போயிட்டு என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து துருவா நம்ம எந்த மேக்ஸ் பண்ண போறோம்னா இது பாருங்க இதுதான் எப்படி இருக்குது பர்ஃபெக்ட்லாம் நல்லா. இந்த கண்ணை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். வாங்க போயிட்டு இதுவும் நான் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரைம் லெவல்னு சொல்லி சொல்லிட்டு நான் வந்து இப்போ தான் ப்ரைம் லெவல் 7. நீங்கள் என்னன்னு தெரில, ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ நான் முன்னாடி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் இதுவே எடுத்து சொல்லுங்கள் மேக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஒன்ட்டா படி தானே வேணும். லாங் ரேஞ்சில் போகும்போது பாடி ஷெட் பாருங்க. நானும் ஆல்ரெடி நான் எல்லாரையும் இங்கேருந்து அடிச்சு பார்க்குறேன். பாருங்க guys, இங்கேருந்து நான் இங்கேருந்து நான் பார்க்குறேன். ஸ்கோப் வருது இங்கே இது வருதா. அதே இது ரொம்ப லாங் ரேஞ்சாக இருந்தால் வரமாட்டேது, யானே தெரில. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கிட்ட போனால் தான் வருது. அதுக்கு அதெல்லாம் என்ன பண்ண போனால் இது எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஆனால் கோபம் அது கொண்டு நான் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். சொல்ல மறந்துட்டேன். இப்போ புதுசாக வந்துக்கிற எடுக்கிறது MP40 போதும். இது உங்களுக்கு வந்து நான் கிவ்அவே பண்ண போகிறேன். உங்களுக்கும் வேணும்னா வச்சுக்கோ, நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு உள்ள இது கமெண்ட்டில் போய் கிவ்அவேன்னு சொல்லி இது எழுதினீங்கன்னா நான் வந்து கிவ்அவே பண்ணுவேன். அதுவும் எவ்வளோன்னா இப்போ என்கிட்ட வந்து மிச்சம் மதி பார்த்தோன்னா நான் வந்து இப்போதைக்கு MP40 UMP அதுக்கப்புறமா இதுவே AN 94 லெவலில் அது ஒன்று MP பண்ணிக்கிறேன். இதை நான் பண்ணிட்டேன் வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இது பாருங்கள், இதையும் நான் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன். எது செஞ்சா நீங்கள் பயந்துடுவீங்க. இந்த ஐடி ப்ரைம் வந்து என்னன்னா ப்ரைம் வந்து இதில் 8. அதுக்கு நான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் நீங்கள் பண்ணணுன்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இதெல்லாம் மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து சொல்லு. இந்த இல்லை பாருங்கள் இப்போ பாருங்கள், நான் ஓரமாக
கொஞ்சம் எப்படி சொல்கிறது வேணாம். இந்த லேம்பு இல்லை இதோட ஃபைனல் ஏஜுக்கு வர போய் பார்க்கலாமா? இதுதான் ஃபைனலா? கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வச்சுனா கொஞ்சம் உயமாது. பாயிண்ட் ஊயுதுங்க, ஆனால் ஒன் டாப் உயமாது. எட்டில் போய் கரெக்டாக ஊயுதுங்க. இது பாருங்க, இது பாருங்க, நீங்களும் என் பாருங்க. இது ஒன் டாப் இதான் கொஞ்சம் விட்டு விட்டு தான் அடிக்கிற மாதிரி இது கடைசி அப்போ நெக்ஸ்ட்டு லெவல் நெக்ஸ்ட்டு ட்ரை என்ன பண்ணுறாங்க பாருங்க. இங்கேருந்து ஒரே அடியில் எல்லாம் அடிக்கும் போது அதான் பார்க்க போகிறோம். இது வேணாம், அது ரொம்ப தப்பு. அது இல்லை, இங்கே பாருங்கள். இந்த கன்னை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்க, இது பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. ஒரு 20 புல்லெட்டா இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே 20 புல்லெட் ஓவர் ஆயிடுச்சு. சரிங்க, இப்போ நான் ஒரே ஒரு வாட்டி நான் ஒரு ட்ரையாக பார்க்க போகிறேன். அதுக்குமே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், G18 வந்து நம்மளுக்கு வந்து கன் ஸ்கின் கொடுத்துட்றாங்க. அது நான் ஆல்ரெடி எங்கேயோ பண்ணிக்கிட்டேன். அது நான் வச்சுருக்கிறேன். G18 நான் கண்ணுன்னு தெரியல என்ன கண்ணாது என்ன கத்துறது. இதில் கடைசியாக ஒரு கன் இருக்குமே, இதே தான். ஓ மை காட், ஏதோ கிளிக் பண்ண ஏதோ போயிடுச்சு. இந்த கன்று உங்களுக்கு தெரியுமா தெரில, இதான் AK-47. நான் இதில் வந்து 7 இதுவாக ப்ரைம் பண்ணிட்டேன். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணோன்னா, நான் இது ப்ரைமை ஏற்றணும். அவ்வளோதான், ப்ரைம் ஏற்றி டைமண்ட் போட்டேன்னா இப்போ நான் காமிச்ச எல்லா கண்ணையும் நான் மேக்ஸ் பண்ண போகிறேன். அதுவோ எப்போ எனக்கு வந்து ஒரு 100K ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட இல்லை, நான் வந்து எப்படி சொல்லுது, நான் இப்போ காமிச்ச எல்லா கண்ணும் இதே தான் நான் சொன்னேன். அங்கே பாருங்கள், இது வந்து ப்ரைம் 8 பண்ணிட்டேன். 8ன்னு சொல்கிற பற்றி ப்ரைம்னு சொல்கிற பாருங்கள். இது ஐயோ அது பேர் வேறு வாயில் இல்லை, ஏதோ ஒன்று விட்டுருங்க. இப்போதான் பார்க்க போகிறேன். இப்போதான் எங்கேயாச்சும் போயிட்டு அது கொஞ்சம் நல்லா அடிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கண்ணு எனக்கு தான் தேவைப்பட போல. சரிங்க, நம்ம ஒன் டாப் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா ஒரே ஒன் டாப். இந்த ஒன்றும் நல்லா இதுவாக பாருங்க. நான் அகைன் ஒரே ட்ரை கொடுக்குறேன். பாடி ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 போகுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்படி கூட அடிக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், என்னோட இந்த ஸ்கில் பார்த்துக்கிறீங்களா? நம்மளோட அது பார்த்தீங்களா, எனக்கு வந்து எப்படி வரணும்னா இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்ட பேர் நான் என்ன இப்போ நான் ஒரு கன்னை காட்டுவேன். அந்த கன்னை பார்த்தோன்னே நீங்களா பயந்துருவீங்க. ஏன்னா அவங்க அந்த கன்னு பேர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் அந்த கன்னை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த கன்று வந்து எப்படி சொல்கிறது, ஒரு FIFA 8th ஆனிவர்சரிஸா ஒரு 2nd ஆனிவர்சரி இருக்கும் போது, செகண்ட் சொல்ல போகிற 7th ஆனிவர்சரி இருக்கும் போதே நான் கிளைம் பண்ணிட்டேன் UMPயை. நான் தான் முதல் ஆள் போனதும் நான் சொன்ன UMP இதே தான். இங்கே பாருங்கள், இதே தான். இப்போ பாருங்கள், நான் அடிக்கிறது மட்டும் ஷார்ட் மட்டும் பாருங்கள். UMPனா வச்சுக்கோ. இது பாருங்கள், எப்படி இருக்குதா? இப்போ பாருங்கள், எனக்கு ஒன் டாப் இதான்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாரி நான் லாஸ்ட் லெவலுக்கு போயிட்டு வந்து
ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்லோரும் ஒரு போராடிடும். ஒன் டாப் அப்படின்னாவே ஒன் டாப்னா செம்மையாக போகும். இந்த கண்ணில் போகும்போது நான் எந்த கண் எடுக்க போகிறேன்னா அந்த MP40 அதுவே எடுக்க சொல்கிறேன். ப்ளூ ட்ராகன் கன்று. அது இந்த 2 கன்று மட்டும் தான் எடுக்க போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்து உங்களுக்கு நான் இப்போ ஒரு கன்று காட்டுவேன். அது நீங்கள் கிளைம் பண்ணோன்னு சொன்னீங்களா? சரி பாய் பாய். ஆ